திருவள்ளூர் அருகே பெரியபாளையத்தில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளார்கள். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் பல்வேறு கட்சியினர் அங்கு குவியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய இறால் பதப்படுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலையில இன்று காலை திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால அங்கு பணியாற்றி வந்த 70க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென மூச்சு திணறல், அதே போன்று மூக்குல ரத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதால உடனடியாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை உட்பட அரசு மருத்துவமனையில அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர் சிகிச்சைக்காக. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி 7 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மற்ற 70க்கும் மேற்பட்ட நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல ஸ்டான்லி உள்ளிட்ட தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகள்ல அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுல பலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக தனியார் மருத்துவமனை, அதாவது பெரியபாளையத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தான் அங்குதான் 6 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதனால அந்த மருத்துவமனைக்கு அதிகப்படியான பொதுமக்கள் உட்பட அரசியல் கட்சியினரும் அங்கு நலம் விசாரிப்பதற்காக குவிந்து வருவதால அங்கு ஒரு பதற்றமான சூழலானது ஏற்பட்டு வருவதால உடனடியாக அந்த பகுதி, அந்த மருத்துவமனை சுற்றிலும் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். யாரும் எந்த விதமான அந்த அரசியல் கட்சியினர் வருவதால அங்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழாமலும், அதே போன்று பொதுமக்களோட வருகையை கட்டுப்படுத்துவதற்காகவும் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போன்று தான் அரசு மருத்துவமனையிலும், அதே போன்று ஸ்டான்லி மருத்துவமனை அரசு மருத்துவமனை, அதே போன்று மற்றொரு தனியார் மருத்துவமனையிலும் என அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.